Hello my dear boys and girls, welcome to Change Stateboard Vedantu channel. This is your captain Prakash. Very good evening, very good evening. My dear boys and girls, welcome to Change Stateboard Vedantu channel. This is your captain Prakash. Very good evening, very good evening. நான் பேசுறதே திரும்ப கேக்குதா என்ன? Yes. Tell me whether my audio and video is clear. Audio video clear. Good evening. Yes. Good evening my dear pasangla. Good evening, good evening. Yes. Good evening. So எல்லாரும் என்ன அப்படினா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க உங்க பேர் எல்லாம். எஸ் டைப் யுவர் நேம். ஏன்னா இப்போலாம் நேம் வரதில்லை, அதுக்கு பதிலாக ஐடி தான் வந்துகிட்டே இருக்கேன்னா. எஸ் குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? எஸ் இட் இஸ் கிளியர். சூப்பர். ஏன் மெசேஜே வரல? நீங்கள் யாரும் மெசேஜ் பண்ணாமல் இருக்கீங்களா இப்போ வரைக்கும்? ஐம் நாட் ஏபிள் டு see any chat. எஸ் வந்துருச்சு. ஸ்ருதிகா, பிரதீக்ஷ், வேதவர்ஷினி, ராதா, தன்யஸ்ரீ, அதர்ஸ் வேறு அவ்வளோதானா? எஸ். ஸோ பசங்களா எப்படி போயிட்டுருக்கு ஸ்டடீஸ் எல்லாம்? ஏர்லி மார்னிங் இன்னைக்கு காலையில் ஒரு சூப்பரான செஷன் நம்ம பார்த்துருந்தோம். யாராவது ஏர்லி மார்னிங் செஷன் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கட்டாயமாக அந்த ஏர்லி மார்னிங் செஷனை எடுத்து பார்த்துரு. பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம், அதுவும் ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதனால் அது எதையும் மிஸ் பண்ணிடாமல் என்ன அப்படின்னா அந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை எடுத்து பார்த்துரு. நாளை காலையில் திரும்ப என்ன அப்படின்னா நம்மளோட கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா, கார்பன் லெசன் இருக்குல்ல, கார்பன் லெசன் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதை நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. டுடே லீவ். ஆமாம், நிறைய பேர் வந்து லீவுன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ் 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 மேகா குட் குட் ரைட். அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஓடி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா? ஓடி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுறவங்க யார் யார்? நிறைய பேர் ஓடி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஏன், என்ன ஆச்சு? why you guys are not following it? ஓ டெய்லி 50 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் இருக்கா? ஓகே சரி சரி ஓகே ரைட். ஓடி ஸ்கொயர் ரைட்டா, கவனமாக இருங்க. ஓடி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் சஜஷன். உங்கள்கிட்ட ஒரு சஜஷன்லாம் கேட்டிருந்தேன். என்னது? வாட் இஸ் தட் சஜஷன்? சொல்ல முடியுமா? எஸ். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் செகண்ட் மிட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய 5 மார்க் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் நம்ம டீட்டெயில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் இந்த 7 மார்க்கில் 5 மார்க்கா 3 மார்க்கா 2 மார்க்கா கேட்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன்ஸும் பார்க்க போகிறோம் சரியா. ஓகே, நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. தட்ஸ் குட், அப்சல்யூட்லி வெரி குட், கிரேட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி MVSAT இங்கே 28 அக்டோபர்னு போட்டிருக்கா. இட் இஸ் நாட் 28 அக்டோபர், இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு November 2nd. ஸோ November 2nd வரைக்கும் போட்டாச்சு. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி எழுதுறேன். ஆன்லைன் தானே, நீ வீட்லேயே உட்காந்து எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஜஸ்ட் டூ இட் ரைட்டாக. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, போகலாமா? நம்ம இன்றைக்கி சாப்டருக்குள்ளே போகலாமா? எஸ், இன்றைக்கி நம்ம 5 மார்க்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்க போகலாமா? அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருக்கா? 11ஆம் தேதி மிட் டர்ம் எக்ஸாம். 11னா அடுத்த மாதம் 11, இந்த மாதம் 11னா 11-10ன்னு போட்டிருக்கீங்களே. எஸ், ப்ராப்ளம்ஸ் இன் ஷார்ட்ஸ் ரைட்டா. ஷார்ட்ஸில் ப்ராப்ளம்ஸ் நடத்துறது ரைட்டா. ஷார்ட்ஸ்னால் என்னது? நம்ம ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸில் ப்ராப்ளம் நடத்தலாம் அப்படின்னு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? எல்லாருக்குமே November 5 ரிசல்ட் வந்துடும். November 5. வாட் இஸ் ஓடி ஸ்கொயர்டு? 5 நாளுக்கு அப்புறம் வந்து ஓடி ஸ்கொயரை பற்றி கேட்டுட்ருக்கீங்க என்ன. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ டெய்லி ஃபாலோ அவர் ஓடி ஸ்கொயர்டு. ஓடி ஸ்கொயர்னு என்னது? 1 day 1 டீட்டெயில் ரைட்டா. ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில், 1 day 1 டீட்டெயில் சரியா. 1 day 1, ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில், 1 day 1 டீட்டெயில். சாதாரணமாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம் ரைட்டா.
in shots. Just 1 or 2 minutes நம்ம என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் படிக்க போகிறோம். ரைட்டா? ஜஸ்ட் 1 or 2 minutes. ஓகேவா? ஜஸ்ட் 1 or 2 minutes. அதில் படிச்சிடலாம்ல? ஓடி ஸ்கொயர் இப்போ வரைக்கும் 5 days முடிஞ்சிச்சு. இன்றைக்கியோட 5 day. இன்றைக்கி டே 5 day முடிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாம் இதுவரை ஃபாலோ பண்ணலையோ இப்போயாவது என்ன பண்ணுங்கள், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 11 we are teaching it கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டா? கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் செகண்ட் மிட்டமை டார்கெட் பண்ணி என்ன அப்படின்னா we are moving for important question, book back and booking. ரைட்டா? இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் தி டார்கெட்ஸ் ஃபார் த அப்கமிங் டேஸ். இதெல்லாமே ஸோ இதெல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். இப்போ நம்ம போகலாமா டீட்டெயிலுக்குள்ளே? Shall we start the detail? உனக்கு எதாவது டவுட் இருக்கா? ஜென்ரல் டவுட்டு? Do you have anything to ask me? Yes? If you want to ask, you can ask me. ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சாப்டர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷினை we are going to start from chapter 6. சாப்டர் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, 11ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா? மோஸ்ட்லி செகண்ட் மிட் டர்ம் டைம் டேபிள் அப்படி தான் இருந்திருக்கும். 11ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்க போது. 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கீழே டிசம்பர் 10 கிட்ட ஹாஃப் இயர்லி ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த செகண்ட் மிட் டர்ம் போர்ஷனை நல்லா படித்தா தான் அடுத்த ஹாஃப் இயர்லிக்கு நம்ம பயங்கரமாக வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, சூப்பர். நீங்கள் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன? செயின் ரியாக்ஷன் போது என்னதுப்பா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செயின் ரியாக்ஷன்? ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, அது நடக்குது, அது அப்படியே கண்டினியூ ஆகுது, அது அப்படியே கண்டினியூ, அது அப்படியே கண்டினியூ, அது அப்படியே கண்டினியூ, அது கண்டினியூ, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்போ we are going to study about a chain reaction. ஒரு செயின் ரியாக்ஷனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த செயினில் ஒரு செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி நடக்குது, ஒரு செயின் ரியாக்ஷன் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் நடக்குது. ஸோ அப்போ அந்த ரெண்டை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்லாம் என்ன? ஃபஸ்ட் இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். பசங்களா, இதுதான் முக்கியமான ஸ்பாட், இதுதான் முக்கியமான வேர்டு. ரைட்டா? த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன் டு பி 1. ஸோ நார்மலாக அப்போ செயின் ரியாக்ஷன்ஸில் அல்லது கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸில் எத்தனை நியூட்ரான்ஸ் வில் ஆல்வேஸ் பி ப்ரொடியூஸ்ட், அல்லது எத்தனை நியூட்ரான்ஸ் வெளியே வரும், எத்தனை நியூட்ரான்ஸை நம்ம யூஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணி எத்தனை நியூட்ரான் வெளியே வர மாதிரி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் 1. ஆன்சர் என்னது? இட் இஸ் 1. In the controlled chain reaction, the number of neutrons released is maintained to be 1. This is achieved by absorbing the extra neutrons. கவனிச்சா இப்போ தான் அடுத்து இன்னொன்று வருது. ரைட்டா? ஓகே, ஃபிசிக்ஸ் எப்போ நடத்துவீங்களா? அப்போ இது என்னது? இது ஃபிசிக்ஸ் தானே. சாப்டர் 5 இதுக்கு அடுத்து வருது, இதோட கண்டினியூஷனில் இருக்குது. சாப்டர் 5 இருக்குது, வரேன் இன்றைக்கி முடிச்சிடலாம். This is achieved by absorbing the extra neutrons with a neutron absorber leaving only one neutron to produce further fission. அதாவது என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும்தான் அலோவ் பண்ண போகிறோம். மீதி எல்லாமே என்ன அப்படின்னா நியூட்ரான் அலோவ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்சார்ப் பண்ண போகிறோம். அப்போ கேள்வி கேட்பாங்க, யார் நியூட்ரான் அப்சார்பராக யூஸ் பண்ணுவாங்க நியூக்ளியர் ரியாக்டரில்? யார் நியூட்ரான் அப்சார்பர்? இன்றைக்கி நம்ம படிப்போம், நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி படிக்க போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் கண்ட்ரோல் ராட். ரைட்டா? கண்ட்ரோல் ராட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் ராட் தான் என்ன பண்ண போகுது, இதை கண்ட்ரோல் பண்ண போகுது. சரியா? அந்த கண்ட்ரோல் ராட் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. என்னது? நிறைய நியூட்ரான் இருந்தாலும் அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கும். ஒரு நியூட்ரானை மட்டும் விடும். அந்த ஒரு நியூட்ரான் போய் தான் என்ன பண்ண போகுது, எனக்கு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அதாவது நான் யார் யுரேனியம் வச்சுருக்கேன்னா யுரேனியமை அடித்து உடச்சி அதுலேருந்து ஹீட் எனர்ஜியை வெளியே வர வைக்க போகுது. அடுத்து, thus the reaction is sustained in a controlled manner. The energy released due to controlled chain reaction can be utilized for constructive purpose. நம்மளுக்கு தேவைக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் இருக்குது அன்கண்ட்ரோல்.
அன்கண்ட்ரோல்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ என்ன நடக்கும்னே நம்மளுக்கு தெரியாது. அதை போய் நம்ம வந்து சேஃபாக யூஸ் பண்ண முடியுமா? that will not be a safe one. ஸோ அதனால் this controlled one is going to be much more safer for us. சேஃபாக இருக்க போது. Controlled chain reaction is used in nuclear reactor to produce energy, sustain and control. ரைட்டா? கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்க? நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோலே பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸஸாக போயிட்டே இருக்குது. அப்போ என்னது? இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் the number of neutrons multiplies indefinitely. நியூட்ரான் என்ன அப்படின்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவில் எதிர்பார்க்காத அளவுக்கு அதை விட அதிகமாக என்ன பண்ணுது? மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அண்ட் காசஸ் ஃபிஷன் இன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். ரைட்டா? நல்லா கவனிங்க. அண்ட் காசஸ் ஃபிஷன் இன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல் மெட்டீரியல்னால் நம்ம இந்த பர்பஸ்க்காக எடுத்துருக்கோம், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபிசைல் மெட்டீரியல் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்னு சொல்லலாம். நம்மளோட தேவை, நம்ம வந்து இந்த பொருளை இந்த விலைக்குன்னு வச்சுருப்போம், ஆனால் அது தாறுமாறாக இப்போ போயிட்டே இருக்கு. திஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அதிகமான எனர்ஜி. அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்டா? கண்ட்ரோல் பண்ண. வாட் இஸ் ஃபிஷன்? ஃபிஷன்கிறது என்ன அப்படின்னா breaking of an atom. ஒரு ஆட்டமை பிளக்கிறதுக்கு பேர் தான் ஃபிஷன். அதே இது ஃபியூஷன் என்னது? ரெண்டு ஆட்டமும் ஒன்றா சேர்க்கிறது. ரைட்டா? அதான் ஃபியூஷன். ரைட்டா? அது ஃபியூஷன். ரைட்டா? நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் படிச்சிருப்போம், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். திஸ் கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டம் பாம் டு ப்ரொடியூஸ் எக்ஸ்ப்ளோஷன். கவனிச்சியா? அப்போ எக்ஸ்ப்ளோஷன். ரைட்டா? எக்ஸ்ப்ளோஷனுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இதுதான் பயன்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனி, ஒரு கொஷின்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை மெயினாக கவனிக்கிறதே இல்லை நினைக்கிறேன். தனியாக கொடுக்குறத விட நான் ஒரு கொஷின் நடத்துகிறேன்னா அந்த கொஷின் இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருஷம்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டோடு தான் நான் வருவேன். அந்த மாதிரி இது லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின். இங்கே பாரு என்ன கேட்டிருக்காங்கன்னு. PTA கேட்டிருக்காங்க செப்டம்பர் 2020, அடுத்து ஜூலை, அதுக்கப்புறம் 2023, ஏப்ரல் 2025, லாஸ்ட் இயர் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பப்ளிக் எக்ஸாமில் இருக்குது. ரைட்டா? ஓகே, சூப்பர். ரைட். கவனிங்க, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்ன, அன்கண்ட்ரோல்டுன்னு என்னது? ரெண்டே விஷயம் தான்ப்பா. கண்ட்ரோல்டுக்கும் அன்கண்ட்ரோல்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா நியூட்ரான்ஸ். எத்தனை நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் கணக்கிட்டேன், அல்லது நியூட்ரானோட ப்ரொடக்ஷனை நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா அது கண்ட்ரோல்டு. கண்ட்ரோலே இல்லாமல் நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது அன்கண்ட்ரோல்டு. இப்போ கண்ட்ரோல்டில் எத்தனை நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது? we are going to produce 1 நியூட்ரான். ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல, we are going to control 1 நியூட்ரான் to do the fission process. ஒரே ஒரு நியூட்ரானை அனுப்பி ஃபிஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அப்போ மீதி நியூட்ரானெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க? இந்த நியூட்ரானில் மொதல் எங்கேருந்து வருது? நியூட்ரான்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது? ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நியூட்ரான்ஸ் அது பாட்டுக்கு டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டே இருக்கும். எல்லா நியூட்ரான்ஸையும் எடுத்துகிட்டு போய் நான் விட்டேன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் போகணும். அப்போ ஒரு நியூட்ரான் போகணுன்னா மீதி நியூட்ரானெல்லாம் என்ன பண்ணுவீங்க? மீதி நியூட்ரான்ஸை போனால் நான் அப்சார்ப் பண்ணிவிடுவேன். எப்படி அப்சார்ப் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு அப்சார்ப் பை மீன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸு. இதுதான் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். அப்புறம் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு தடவையும் ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் அனுப்பிட்டே இருக்க போகிறேன். அது மூலமாக உள்ள நியூக்ளியர் ஃபிஷன் நடக்க போகுது. நியூக்ளியர் ஃபிஷனால் ஆட்டம் உடையுது. ஆட்டம் உடையிறப்ப என்ன ஆகும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை நான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பார்க்க போகிறோம் நியூக்ளியர் ரியாக்டர் அடுத்து. இப்போ 2வது கொஷின் அதுதான். அப்போ உனக்கு கிளியராக சொல்லித்தரேன். சரியா? ரைட்? ஓகே, சரியா? ஓகே, சூப்பர். ஸோ இது அன்கண்ட்ரோல்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அன்கண்ட்ரோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிபிள்ஸ் இன்டெஃபினட்டாக நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பெருகிச்சே இருக்க போகுது. நம்ம பாம்பு போடுறனால பாம்பு போடுறப்ப பார்த்தீங்கன்னா பாம்பு சின்னதாக தான் இருக்க போகுது. ஆனால் என்ன பண்ணுது? நெருப்பு அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. அது ரொம்ப பெரிய இடத்துக்கு போகுதா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது அந்த நியூட்ரான்ஸ். அந்த நியூட்ரான்ஸ் வந்து நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
ஆட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம உடம்புல கோபால்ட் இருக்கணும், கோபால்ட்டுக்கு பதிலாக கார்பன் மோனாக்சைடு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அது உடஞ்சி போச்சு, அப்போ அது வேற ஒரு கிருமியா. ஸோ ஏன் இந்த ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பான்லலாம் இன்னமும் இதோட பாதிப்பு இருக்குன்னா அந்த இன்டகிரேஷன் தான், அவங்க உடம்புக்குள்ள அது இருந்தது, அந்த ஒரு காரணம் தான் இன்னும் அப்படியே போயிட்டே இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ most important question, very important. You can expect in your second midterm, in your half yearly, in your public also, ரைட்டா? இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், இந்த கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன, காமா ரேஸ்னா என்ன, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், வாட் ஆர் த ரைட்டா ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் என்னென்ன சார்ஜ் இருக்குது, அதோட அயனைசிங் பவர்னா என்ன, அதோட பெனிட்ரேட்டிங் பவர்னா என்ன, எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அதோட ஸ்பீட் என்ன, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? we are going to study about this. okay, very important. கவனிங்க, what are they? முத ஆல்ஃபா ரேஸ்லாம் என்ன, யாரனா ஆல்ஃபா ரேன்னு சொல்ல போகிறேன். ஹீலியம் நியூக்ளியஸ் consisting of 2 protons and 2 neutrons. கவனிங்க, ஹீலியம் ரைட்டா, ஹீலியமை தான் நான் ஆல்ஃபா ரேன்னு சொல்ல போகிறேன். ஹீலியமில் தான் என்ன இருக்க போகுது, 2 proton and 2 neutrons. கரெக்டாக? ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா, ஹவ் யூ வில் ரைட் தி ஹீலியம், 2He4 எழுதும். அப்போ திஸ் ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ரைட்டா? இது என்ன பண்ண போகுது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது என்ன பண்ண போகுது, திஸ் இஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ 2 ப்ரோட்டானை சப்ராக்ட் பண்ணிட்டா நியூட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ரைட்டா? நியூட்ரான்ஸு 2 இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆல்ஃபா ரேங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஹீலியம். ஹீலியம் தான் ஆல்ஃபா ரே. அந்த ஹீலியம் எப்படி இருக்கணும், 2 proton 2 neutron இருக்கும். பீட்டா ரேஸ் என்னது, தே ஆர் எலக்ட்ரான்ஸ், பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இன் ஆல் ஆட்டம்ஸ். ரைட்டா? வெறும் எலக்ட்ரானை மட்டும் எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு எலக்ட்ரானை ஹை ஸ்பீடில் செலுத்துகிறோம், ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை பிடிச்சி எடுத்து அதை ஹை ஸ்பீடில் செலுத்துறோம். ரைட்டா? ரைட்டா? ஹீலியம் தான் ஆல்ஃபா. எஸ், ஹீலியம் தான் ஆல்ஃபா, எலக்ட்ரான் தான் பீட்டா ரேஸ். எலக்ட்ரானை ஒரு ரேஸ் மாதிரி திரும்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் எடுத்து எலக்ட்ரான்ஸையாக பாஸ் பண்ணேன்னா அது பீட்டா ரேஸ். காமா ரேஸ் அப்படின்னா திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் லைக் லைட்டு, ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் சன்லைட் இருக்குல்ல, யூவி ரேஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தே கோஸ் ப்ரொபகேஷனல், அதாவது பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ்னால் என்னது, பேக்கெட்ஸ் ஆஃப் சார்ஜ். ஃபோட்டானுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேக்கெட் ஆஃப் சார்ஜ், பேக்கெட்டாக சார்ஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஈஸியாக புரியணும்னா ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம். ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் அ டார்ச். ரைட்டா? நம்ம ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கோம். இந்த டார்ச் லைட்லேருந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு லைட் வருதா, டார்ச் லைட் வருதா. ஸோ அப்போ இங்கே லைட் இன்டென்சிட்டி, லைட் வருதுன்னு சொல்கிறோம்ல, இந்த லைட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட், ஓகே, திஸ் இஸ் this is packets of energy. ரைட்டா? இப்படி பேக்கெட்டாக இந்த லைட் ரேஸ் வந்து என்ன அப்படின்னா பேக்கெட்டாக இருக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொன்னார். ரைட்டா? தட் யூ வில் ஸ்டடி இன் 11th ஸ்டாண்டர்ட், அதில் நம்ம படிப்போம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா பேக்கெட். இந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கெட்டை தான் நம்ம ஃபோட்டான்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? திஸ் பேக்கெட் இஸ் கோயிங் டு பி ஃபோட்டான். ரைட்டா? அதை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பேக்கெட்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ அப்போ ஃபோட்டான்ஸுங்கிறது என்னது, காமா ரேஸ். பீட்டா ரேனா எலக்ட்ரானு, காமா ரேஸ்னா என்ன அர்த்தம், இட்ஸ் கோயிங் டு பி ஃபோட்டான்ஸ். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, சார்ஜ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். சார்ஜ் ஆஃப் ஈச் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் +2 எலக்ட்ரான். ரைட்டா? இங்கே என்ன அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரைட்டா? 2 proton and 2 neutron. சார்ஜ் ஆஃப் ஈச் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஈக்குவல் டு +2. அதாவது 2 proton இருக்குல்ல, அதனால் +2. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். சார்ஜ் ஆஃப் ஈச் பீட்டா பார்ட்டிகல் இஸ் -e. ரைட்டா? ஒவ்வொரு பீட்டா பார்ட்டிகளோட சார்ஜ் என்ன அப்படின்னா -e. இதோட சார்ஜ் 0. இது +2, இது -1 -e, அதாவது +2 எலக்ட்ரானு, இது மைனஸ் எலக்ட்ரான், இது என்ன அப்படின்னா 0. சரியா? தட்ஸ் இட். ஓகேவா? ரைட், அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அயனைசிங் பவர். அயனைசிங் பவர் அப்படின்னா
100 times greater than beta rays. பீட்டாவை விட இது ஈஸியாக அயோனைஸ் ஆகிடுமா? அயோனைஸ் அப்படின்னா என்னது? அக்செப்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், இல்லை எலக்ட்ரானுக்கு கொடுக்குறது. அயனைசேஷனை நம்ம பார்த்தோம்ல, அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 times greater than beta rays and 10,000 times greater than gamma rays. ரைட்டா? இதை விட பீட்டாவை விட பார்த்தீங்க அப்படின்னா 100 times அதிகமாக இருக்கும். அதே இது காமாவோட பார்த்தீங்க அப்படின்னா 10,000 times இருக்க. இது கம்பேரிட்டிவ்லி லோ. இது கம்பேரிட்டிவ்லி லோ, வெரி லெஸ் அயனைசேஷன் பவர். இதுக்கு என்னது? வெரி லெஸ் அயனைசேஷன் பவர். ரைட்டா? பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர் என்னது? லோ பெனிட்ரேட்டிங் பவர். இது என்ன அப்படின்னா ஒரு நார்மலாக பேப்பர் வச்சு கூட என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டாப் பண்ணல. கரெக்டாக தானே? ஹீலியம் கேஸ் போகாமல் இருக்கிறது என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஒரு பேப்பர் வச்சு கூட ஸ்டாப் பண்ண முடியல, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்டாப்டு பை அ திக் பேப்பர். ஒரு திக் பேப்பர் வச்சு கூட நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் அ ஆல்ஃபா ரேஸ். ஆல்ஃபா ரேயோட இதோட பெனிட்ரேட்டிங் பவர் ஜாஸ்தி, ஈஸியாக என்ன பண்ண போயிடும்? பெனிட்ரேட் ஆகிடும். தே கேன் பெனிட்ரேட் த்ரூ அ தின் மெட்டல் ஃபாயில். தின்னாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஃபாயில், அலுமினியம் ஃபாயிலாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபாயிலை கூட என்ன பண்ணுமா? தொலைச்சிக்கிட்டு உள்ளே தொலைச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே ஹாவ் அ வெரி ஹை பெனிட்ரேட்டிங் பவர் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் பீட்டா ரேஸ். தே கேன் பெனிட்ரேட் த்ரூ திக் மெட்டல் பிளாக்ஸ். பெரிய பெரிய மெட்டல் பிளாக் இருந்தாலும் சரி, அதை கூட ஊடுருவி தொலைச்சிட்டு போயிடுமா காமா ரேஸ். ஸோ இப்போ காமா ரேஸ் கிட்டே நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். பெனிட்ரேட்னா ஊடுருவி போகிறது. பெனிட்ரேட்னா ஊடுருவி போகிறது. ரைட்டா? எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸில், அதனால தான் மைனஸ். எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸ் தானே எப்பயுமே, அதனால மைனஸ். ரைட்டா? அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ரேஸ் போகிறப்ப வச்சா என்ன நடக்கும்? டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ன்றது நம்ம படிச்சிருப்போம், இல்லைன்னு இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். என்ன அப்படின்னா டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி ரேஸ் அனுப்புகிறேன். திஸ் இஸ் ஆல்ஃபா ரே. ஆல்ஃபா ரே என்ன அப்படின்னா, இங்கேருந்து நான் ஒரு பிளாக்லேருந்து ஆல்ஃபா ரே என்ன பண்ணுறேன்? அனுப்புகிறேன். ரைட்டாக? இதுக்குள்ளேருந்து ஆல்ஃபா ரே வெளியே போகுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மேக்னெட் வைக்கிறேன். நார்த்து சவுத்துன்னு நான் என்ன பண்ணுறேன்? மேக்னெட் வச்சேன் அப்படின்னா இங்கே வரைக்கும் நேராக வந்தது. இங்கே போன உடனே ஸ்லைட்டை இந்த பக்கமும் டிவியேட் ஆகலாம், அல்லது இந்த பக்கமும் என்ன பண்ணலாம்? டிவியேட் ஆகலாம். இட் கேன் டிஃப்ளெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து என்ன பண்ணுமா? இட் வில் டிஃப்ளெக்ஸ். அதை தான் கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் சரி, டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். ரெண்டு ஃபீல்டை வச்சும் டிஃப்ளெக்ட் ஆக போகுது. டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ் பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் தட் ஆஃப் த ஆல்ஃபா ரேஸ். சூப்பராக சொன்னாங்க பார்த்தியா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் கன்சிடர் ஆல்ஃபா ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது? இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. ஆல்ஃபா ரே இஸ் டிஃப்ளெக்டிங் இன் திஸ் வே. திஸ் இஸ் ஆல்ஃபா ரே. ரைட்டா? இது ஆல்ஃபா ரே. இந்த பீட்டா ரே என்ன பண்ணுமா? இது எப்படி டிஃப்ளெக்ட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில், இது போனதுக்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுமா? இந்த ஆப்போசிட் மேனர். இதுதான் இது பீட்டா ரேஸ். ரைட்டா? ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குமா? ஆல்ஃபா எப்படி போச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குமா? சரியா? ஓகே. So deflected by both the field, but the direction of deflection is opposite to that of the alpha rays. Alpha ray க்கு opposite இருக்கும். இங்க they are not deflected by both fields. இது எந்த ஃபீல்ட்னாலும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் இந்த ரேஸ் என்ன அப்படின்னா டிஃப்ளெக்டே ஆகாது. இந்த ரேஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிகிட்டே இருக்குமா? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகுது. தட் இஸ் காமா ரேஸ். இந்த காமா ரேஸ் யார்கிட்ட இருந்து டிஃப்ளெக்டே ஆக மாட்டாங்க. ஓகே, டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடுவாங்க. ரைட்டா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு. தேர் ஸ்பீட் ரேஞ்ச் ஃப்ரம் 1/10 to 1/20 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் த லைட். லைட்டு ஸ்பீடோட இதுக்கு ஸ்பீடாக ஜாஸ்தியாக. ரைட்டா? லைட் ஸ்பீடோட ஜாஸ்தியாக. லைட் ஸ்பீட்லேருந்து 10ல் 1 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். 10ல் 1 மடங்கு அல்லது 20ல் 1 மடங்கு ஸ்பீடு இருக்க போது தேர் ஸ்பீட் கேன் கோ அப் டு 9/10 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த லைட். லைட்டோட ஸ்பீடுக்கு பக்கத்தில் வரைக்கும் போகுது. தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். இது லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் பண்ணுவான். லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவோம்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? ஸ்பீட் ஆஃப் லைட் யாராவது சொல்ல முடியுமா? ஸ்பீட் ஆஃப் லைட் c is equal to what is the value of speed of light? Speed of light என்னது? Any idea?
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்? லைட்டோட ஸ்பீடோட வேல்யூ என்ன? 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஒரு சில கொஷினில் இந்த மீட்டர் செகண்ட் -1 போட்டிருப்பாங்க. ரெண்டுமே சேம் தான். சரியா? போத் ஆர் கோயிங் டு பி சேம். right. So speed of the light ke poidum. So this is the properties, comparison of alpha, beta and gamma rays. ரொம்ப முக்கியமானது, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க யாருங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜ், அவங்களுக்கு என்னென்ன சார்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அயனைசிங் பவர் யாருக்கு ஜாஸ்தி யாருக்கு கம்மி அப்படின்னு, பெனிட்ரேட்டிங் பவர் ஊடுருவி போகக்கூடிய சக்தி யாருக்கு அதிகமாக இருக்குது, எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன, அடுத்து ஸ்பீட் என்ன, ஸ்பீட் எப்படி ஸ்பீடில் போகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட், போகலாமா? ஒன் ஆஃப் த சூப்பர் கொஷின். ரைட்டா? அப்படியே வச்சுக்கலாம். காமா ரே தான் ஸ்ட்ராங். காமா ரே தான் நிறையா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது, நம்ம உடம்பு தொலைச்சிட்டு உள்ளே கூட போகிறது. ரைட்டா? அதனால் காமா ரே வந்து ஸ்ட்ராங்குன்றதை விட இட் இஸ் லிட்டில் பிட் டேஞ்சரஸ். ஹல்க்கு பார்த்துருக்கியா? ஹல்க் எடுத்து காமா ரேஸ் மூலமாக தான் ஹல்க்கு பச்சை கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய. ரைட்டா? ரைட், கவனிங்க. நியூக்ளியர் ரியாக்டர் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்டா? நிறைய தடவை என்ன அப்படின்னா ஸ்கூல் டெஸ்ட்லலாம் கேட்பாங்க பாருங்கள். April 23 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? திஸ் இஸ் கோயிங் டு பி அ டைரக்டாக 5 மார்க். ரைட்டா? அல்ட்ரா வயலட் ரைஸு, அல்ட்ரா வயலட் ரைஸை விட காமா ரைஸ் கூட, யூவியோட காமா பெருசு, காமாவோட காஸ்மிக் பெருசு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. காஸ்மிக் ரேஸ், காமா ரேஸ், யூவி ரேஸ், அதுக்கப்புறம் விசிபிள் லைட்டு, அதுக்கப்புறம் ஐஆர் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸு, இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் ரேஸ் போய்டும், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் ரேடியோ வேவ்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, கவனிங்க. நியூக்ளியர் ரியாக்டர். A nuclear reactor is a device in which nuclear fission reaction takes place. Nuclear fission takes place. Nuclear fission is breaking down of an atom. Right? It is a self-sustained and controlled manner to produce electricity. Right? It takes place. Fission reaction takes place in self-sustained. அதுவாகவே reaction நடத்திக்கும் and control. ஆனால் நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்க போது control manner to produce electricity. Components of nuclear reactors. யாரெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டரோட காம்பனண்ட்டுன்னு கேட்குறேன். நியூக்ளியர் ரியாக்டரோட காம்பனண்ட் யாரெல்லாம்? நியூக்ளியர் ரியாக்டரில் என்னென்ன இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபியூவல். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடுற மாதிரி ஃபியூவல் போடணும். அடுத்து மாடரேட்டர், கண்ட்ரோல் ராடு, கூலண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் வால். சரியா? இதெல்லாம் கம்பைன் ஆனது நம்மளோட ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? திஸ் இஸ் அவர் நியூக்ளியர் ரியாக்டர். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டரு, இது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் யூனிட். ரைட்டா? நியூக்ளியர் ரியாக்டர், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டரை படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹவு கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட், கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியும். கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? டெல் மீ ஹவு த கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஹவு த கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அன்வான்ட் மெசேஜை இக்னோர் பண்ணிடுங்க. டோன்ட் லுக் அட் தம். நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிடுங்க. அவங்கவுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பிளாக் பண்ணிடுங்க. சரியா? வெண்டமில்ல. ஓகே, வெண்டமில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது? வேறு எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? வெண்டமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர், அதாவது டேம் இருக்குல்ல, டேம் கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் சோலார், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரைட்டா? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. இப்போ இதில் சோலாரை விட்டுருங்க. சோலாரை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி அல்லது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயும் காமனாக ஒன்று இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா
ஒருத்தவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ரைட்டா இவங்க எல்லாத்துலேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க எஸ் தட் இஸ் கோயிங் டு பி டர்பைன் there is a ஒரு structure there is a ஒரு equipment called turbine சரியா டர்பைன்ங்கிறது ஒன்றுமே கிடையாது it is a wheel like structure ரைட்டா it is a wheel like structure ரைட்டா இது வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும் ஃபேன் மாதிரி இருக்காது அப்படியே ஃபேன் மாதிரியே தான் இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளேட்ஸ் இருக்கும் சரியா நிறைய பிளேட்ஸ் இருக்கும் நிறைய பிளேட் இருக்கும் நிறைய பிளேட்ஸ் இப்போ பிளேடெல்லாம் எப்படி பார்த்துருக்கோம் இந்த சர்க்கிள் இப்படி இந்த மாதிரியே நிறைய பிளேடு இருக்கும் நிறைய பிளேடு இப்படி நீட்டிகிட்டே இருக்கும் இப்போது என்ன அப்படின்னா எப்போ எல்லாம் ரைட்டா ஓகே ரைட் எப்போல்லாம் இந்த பிளேடு மேலே நான் ஹை ஃபோர்ஸில் ஏதோ ஒருத்தவங்களை செலுத்துகிறேன் ஹை ஃபோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன் யாரையோ நான் இது மேலே செலுத்துகிறப்ப இட் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங் கரெக்டாக இட் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங் இது ரொட்டேட் ஆகுமா டயக்ராம்லாம் போட நியூக்ளியர் டயக்ராம்லாம் வரைய வேண்டாம் ரைட்டா இட் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங் ரொட்டேட் ஆக போகுது அப்போ இது ரொட்டேட் ஆகிறப்ப இது என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு டியூப் ஒரு ஷாஃப்ட் அல்லது ஒரு ராட் இங்கேருந்து ஒரு ராடோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ராட் என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி லைக் அ மோட்டார் நம்ம ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம்ல ஜென்ரேட்டர் மாதிரி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு பெரிய மேக்னெட்டு நார்த்து சவுத்துன்னு மேக்னெட்டு இந்த மேக்னெட்டுக்கு நடுவில் தான் என்ன அப்படின்னா இந்த ராடு இருக்கும் இந்த ராடு இப்படி ஒரு தோசைக்கல் மாதிரி தோசைக்கரண்டி மாதிரி இருக்கும் ஸோ இதில் நிறைய வயர்ஸ் எல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க இது எல்லாமே ஒரு காயில் இந்த காயில் இந்த மேக்னெட்டுக்கு நடுவில் சுற்றுறப்ப இந்த காயில் இந்த மேக்னெட்டுக்கு நடுவில் எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அவ்வளோ வேகமாக கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ரைட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இருக்குது சுறாகையில் இருக்குது ஆமாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வரையணும்னு அவசியம் இல்லை சரியா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் நோ நீட் டு ட்ரா சரியா நீங்கள் வரைய வேண்டாம் சரியா ஸோ அப்போ இது சுற்ற போகுது இது சுற்றுறப்ப இது சுற்றணும் இங்கே இருக்குது இப்போ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா இவங்களை எப்படி சுற்ற வைக்கிறது ஹவு டு ரொட்டேட் திஸ் டர்பைன் இந்த டர்பைனை சுற்ற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவை ஏற்கனவே நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஒரு கரண்ட்டை கொடுத்து திருப்பி இந்த டர்பைனை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா சுற்ற முடியுமா முடியாது அப்போ இந்த கரண்ட் இல்லாமல் இந்த டர்பைனை சுற்ற வைக்கிறதுக்கு we have multiple purpose என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to send steam at high pressure அல்லது ஹை ஃபாஸ்ட் ஹை வெலாசிட்டியில் ஸ்டீமை செலுத்த போகிறோம் ஸ்டீம் என்னது வாட்டர் ஸ்டீம் எங்கேருந்து வரும் வாட்டரை எவாப்ரேட் பண்ணுறது மூலமாக வரப்போகுது கேஸ் ரைட்டாக வாட்டரை எவாப்ரேட் பண்ணுறது மூலமாக அப்போ வாட்டரை எவாப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டெம்பரேச்சர் தேவைன்னா அதுக்கு எனக்கு ஒரு அடுப்பு தேவை ஹீட் இதெல்லாமே வேணும்ல அப்போ இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஹைட்ராலிக் அண்ட் விண்டில் காற்று என்ன பண்ண போகுது சுற்றிடும் ஹைட்ராலிக் பவர் பிளான்ட்டில் தண்ணி ஃபாஸ்ட்டாக மேலேருந்து கீழே வந்து அது ரொட்டேட் பண்ணி கொடுத்துடும் பிரச்சனை இல்லை பட் தெர்மல் பவர் பிளான்ட்லேயும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயும் தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம கோல் நிலக்கரி கறி இருக்குல்ல கறியை போட்டு எரித்து அதிலேருந்து வரக்கூடிய நெருப்பை வச்சு தண்ணியை ஹீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டீமை எடுத்து யூஸ் பண்ணுறோம் இதனால் என்ன ஆகுது எக்கச்சக்கமாக பாப்புலேஷன் அதாவது பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதா there is a lot of pollution is going to ரைட்டா நிறையா பொல்யூஷன் இருக்குது அப்போ இதோட சோர்ஸ் அடுத்து இதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான் நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம அதில் நியூட்ரானை வச்சு என்ன பண்ண போகிறோம் டமால் டுமில்ல அடிக்க போகிறோம் டமால் டுமில் அடிக்கிறப்ப அதுக்கு வந்து அது உடஞ்சிருது அது உடையிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது we are taking that heat அந்த ஹீட் எடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே சூப்பராக நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம் ரைட்டா அந்த ஹீட்டை எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் ஃபியூயல் ராடு அல்லது கண்ட்ரோல் ராடு இங்கே இருக்கிறது ஸோ மாட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஓவராலாக நியூக்ளியர் ரியாக்டர் யூனிட் இதுக்குள்ளே தான் என்ன அப்படின்னா நம்ம நியூட்ரான்ஸ் இந்த கண்ட்ரோல் ராடு என்ன பண்ண போகுது இதுலேருந்து வரக்கூடிய நியூட்ரான்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு நியூட்ரான்ஸாக இந்த ஃபியூயலுக்குள்ளே அனுப்ப போகுது அந்த ஃபியூயலுங்கிறது எனக்கு யுரேனியம் தோரியம் பொலோனியம் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த நியூட்ரான்ஸ் அவங்க டமால் வெடிச்சிருவாங்க அவங்க வெடிக்கிறப்ப லாட் ஆஃப் ஹீட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் அந்த ஹீட்டை இதை சுற்றி என்ன அப்படின்னா நம்ம ஒரு தண்ணி வாட்டர் ஃப்ளோ ரைட்டா இங்கே பாரு கூலண்ட்டு இருக்கா இங்கே பாரு ஸோ என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு தண்ணி இங்கே இது வழியாக போயிட்டே இருக்கும்
இது போய் இதை கூல் பண்ணுறேன்ற பேரில். அப்போ இங்கே டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே இருக்குல்ல, அந்த டெம்பரேச்சரை பூரா எடுத்து கூல் பண்ணிகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கூல் பண்ணி இங்கே வரப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கா, ஸோ அதுலேருந்து ஸ்டீம் வருதா, ஸ்டீமை டைனமோ, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன். டைனமோங்கிறது தான் இங்கே டர்பைன், டர்பைனுக்கு பதிலாக டைனமோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டீம் ஹை ப்ரெஷரில் ஹை ஸ்பீடில் இங்கே நம்ம செலுத்துகிறப்ப இது ரொட்டேட் ஆக போகுது. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஸ்டீமு இருக்குது, அந்த ஸ்டீம் என்ன பண்ணணும், திரும்ப கூல் பண்ணி வாட்டரை திருப்பி அப்படியே எடுத்துக்க போகிறேன். இது அப்படியே சுற்றிச்சே இருக்க போகுது, ரைட்டா, இது அப்படியே சுற்றிச்சே இருக்க போகுது, ரைட்டா, ஓகே, ரைட். சரியா, ரைட். இங்கே அப்படியே சுற்றிட்டே இருக்க போது அதுக்கப்புறம் ஸ்டீமு டைனமோ இதான் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர். டே மகேந்திரன், காலையில் நான் வந்தேன்ல, ஆமாம் மிட்டம்க்கு இருக்கல நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனு, காலையில் கிளாஸ் நடத்துகிறோமே, நீ காலையில் நீ வரலையா? சரியா, ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபியூயல். எ ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் அஸ் த ஃபியூயல். காமனாக என்ன அப்படின்னா ஃபிசைல் மெட்டீரியலுங்கிறது ஃபியூயல் மெட்டீரியல். யாரை நம்ம தாக்க போகிறோம், யார் நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ஈடுபட போகிறாங்களோ அவங்க தான், ரைட்டா. என்ன டவுட் ஓகே, ஒரு சம் டவுட்டா, என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபிசைல்ன்றது ஜென்ரலாக யுரேனியமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதிகப்படியான சான்ஸு யுரேனியம், ரைட்டா, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாட்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரக்கூடாது. நியூட்ரான்ஸ் ஒரு ஃபாஸ்ட்டில் இருக்கலாம், பட் ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, ரைட்டா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் என்ன பண்ண தேவையில்லை, வர தேவையில்லை. ஸோ ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு தேவை. நியூக்ளியர் ரியாக்டர் டயக்ராம் வரைய தேவையில்லை, ரைட்டா, ஓகே. அடுத்து கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் ஆர் காமன்லி யூஸ்ட் அஸ் த மாடரேட்டர். ஸோ அப்போ மாடரேட்டர் ஒவ்வொன்றையும் யார் யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருப்பாங்க. கிராஃபைட் அல்லது ஹெவி வாட்டர். பென்சில் லிப் இருக்குல்ல, அதனால் கிராஃபைட்டு சொல்கிறனால தட் இஸ் ஆல்சோ கேன் பி கால்ட் அஸ் கிராஃபைட். ஸோ கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் ஆர் தி காமன்லி யூஸ்டு மாடரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் அ சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். நான் சொன்னேன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம், சஸ்டைன்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி செயின் ரியாக்ஷன், கண்டினியூஸாக ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும், ரைட்டா. ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, ரைட்டா, ரைட். எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த சாப்டரில் ஒரு கான்செப்ட் தான் திரும்ப வந்துகிட்டே இருக்குது. திஸ் இஸ் வெரி ஈஸி, ரைட், இன் ஆர்டர் டு ஹாவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். சரியா, சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். சரி, நான் வரைய சொல்லித்தரேன் விடு. ஒரு சில ஸ்கூலில் வரைய சொல்லியிருக்காங்களா, கவலைப்படாத. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து ஷார்ட்ஸில் இது எப்படி வரையணும்னு நான் உனக்கு போட்டுறேன், ரைட்டா. எப்படி வரையணும்னு போட்டுறேன். வாட் இஸ் ஸ்டீம்னா என்னது? பிரேம் என்ன இது? பிரேம்நாத் தானே, ஸ்டீம்னா என்னதா? ஓகே, ரைட். ஸ்டீம்னா என்னது? என்னடா ஸ்டீம்லாம் என்னன்னு கேட்குறீங்க? ஓ மை காட், வாட்டர் வேப்பர், தண்ணியை கொதிக்க வச்சா வரும்ல, அதானே ஸ்டீம், நீராவி. எஸ், என்ன ஆச்சு? ரைட். மோஸ்ட்லி போரான் அண்ட் கேட்மியம், இதெல்லாம் தான்ப்பா ஒன் வேர்டு. கண்ட்ரோல் ராடாக யாரை யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக? போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் ராட்ஸ். தே அப்சார்வ் த நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுவாங்க? அப்சார்வ் பண்ணிப்பாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், கூலண்ட் என்னது? இவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸ்டீம் எங்கே போகும்? மோஸ்ட்டாக ஒரு சில ஸ்டீம் வெளியே போயிடும். அப்படி வெளியே போகிறப்ப அதே ஹை டெம்பரேச்சர் அனுப்ப முடியாது. கூல் பண்ணி பொறுமையாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வெளியே அனுப்புவாங்க. இல்லை அதை அப்படியே திருப்பி ரீகலெக்ட் பண்ணுவாங்க. கூல் பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஸ்டீமு கூலாகி நம்மளுக்கு வாட்டர் வந்துடும். ஸோ அதே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். So a coolant is used to remove the heat produced in the die reactor core, right? Used to produce in the reactor core to produce steam. பாருங்க, coolant is used to remove the heat produced in the die reactor. ரைட்டா, நல்லா கவனிங்க. இங்கேருந்து இருக்கக்கூடிய ஹீட்டை நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். நியூக்ளியர் ரியாக்டரில் சுற்றி தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி என்ன ஆகிடுச்சு? அதுலேருந்து வாட்டர் வேப்பர் அதாவது ஸ்டீம், வாட்டர் வேப்பர்லாம் இல்லை, ஸ்டீம் பயங்கரமாக ஆச்சு, ரைட்டா. ஸ்டீம் நிறையா வந்துச்சு. நிறைய ஸ்டீம் இங்கே வந்துட்டுருக்கு, ரைட்டா. இங்கே போனதுக்கப்புறம் இங்கேருந்து போய் டர்பைனை சுற்றிட்டு அந்த ஸ்டீம் என்ன பண்ணுது? திரும்ப இங்கே உள்ளுக்குள்ளே வருது. அப்போ அந்த ஸ்டீம் என்ன பண்ணணும்? நம்ம அடுத்து கூல் பண்ணணும், ரைட்டா. அந்த ஸ்டீம் என்ன பண்ணணும்? நம்ம கூல் பண்ணணும். அந்த ஸ்டீமை நம்ம என்ன பண்ண முடியல? கூல் பண்ணணும், ரைட்டா. அந்த ஸ்டீமை நம்ம கூல் பண்ணணும், ரைட்டா.
சரியா? ஓகே. ப்ரொடியூஸ் இன் த இந்த ரியாக்டர் இந்தாக்கு போட்டிருக்காங்க ரைட்டா? இந்தாக்கு தான் அந்த இடத்துல வந்துருச்சு ரைட்டா? இந்த ரியாக்டர் ப்ரொடியூஸ்ட் இன் த ரியாக்டர். Coolant is used to remove the heat produced in the reactor core to produce steam. This steam is used to run the turbine in order to produce electricity. ரைட்டா? அது என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர், ஏர் அண்ட் ஹீலியம் ஆர் சம் ஆஃப் த கூலண்ட். யாரை நம்ம கூலண்ட்டாக யூஸ் பண்ணலாம்? வாட்டர், அதாவது ஏற்கனவே ஸ்டீமு, அந்த ஸ்டீமை கூல் பண்ணுறதுக்கு திருப்பி என்ன பண்ணலாம்? நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீலியம் கேஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? we can use it. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணி கூல் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் வால், a thick concrete lead wall. ரைட்டா? lead. have you noticed that? இதுக்கு முன்னாடி நம்ம 2 மார்க்கில் படிக்கிறப்ப படிச்சிருந்தோம். என்ன அப்படின்னா which can prevent radioactive. அதாவது ஒரு பர்சன் வந்து இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், என்ன ப்ரொடெக்டிவ் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் ட்ரெஸ் என்ன அப்படின்னா லெட்டால் ஆனது ரைட்டா? லெட் கவரிங் லெட் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ரூமை, இப்போ இந்த ரூமில் தான் நான் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம்? செவரை தாண்டி கூட வெளியே போயிடும். ஸோ அப்போ அது வெளியே போகாமல் ஸ்டாப் பண்ணணும். அப்போ we are going to use the கான்க்ரீட், நல்லா ஸ்ட்ராங்காக பயங்கர திக்கான கான்க்ரீட் போட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்? லெட் கோட்டிங், லெட் வேறு என்ன பண்ண போகிறோம்? ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லெட்டை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ரைட்டா? தட் இஸ் கோயிங் டு பி ரைட்டா? பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ஃப்ரம் எஸ்கேப்பிங் இன் டு த என்விரான்மெண்ட். வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ண வைக்க போகிறோம் ரைட்டா? ஓகே. எக்ஸ்ரேலாம் பெருசாக ஒன்றும் பண்ணாது. எக்ஸ்ரேவும் ஓகே, எக்ஸ்ரே வந்து நம்மளை அஃபெக்ட்லாம் பண்ணாது. எக்ஸ்ரே வில் நாட் டேமேஜஸ், பட் திஸ் எல்லாமே ரைட்டாக இந்த நியூட்ரான்ஸு, ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இதில் இருக்கிறதுல இந்த ரேஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அஃபெக்ட் பண்ணும். நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடியது இட் வில் அஃபெக்ட் அஸ், நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணும். அதனால் வி ஷுட் நாட் டேக் இட் அஸ் ஈஸி. இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. இது என்ன பண்ணணும்? நம்ம ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக எடுத்து நம்ம பண்ணணும் ரைட்டா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? எஸ் ஓகே. அது எக்ஸ்ரேவா? எக்ஸ்ரே கிடையாது, எக்ஸ்ரேக்கு தான் இருக்கா? எக்ஸ்ரேக்கு நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு சில ப்ரொடெக்டிவ் போட்டாலே போதுமே. எக்ஸ்ரேவா காமா ரேஸா? கவனம் பண்ணுங்கள். எக்ஸ்ரேவா காமா ரேஸ்க்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட்டு எக்ஸ்ரேக்குமா. ஆனால் எக்ஸ்ரே யூஸ் பண்ணிக்கலாம், இட் இஸ் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன். பட் வந்து எக்ஸ்ரேக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரேலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப இருக்கும், நார்மலாக எக்ஸ்ரே எடுக்கிறவங்களாம் இருக்கும். இல்லை எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ரெட்டே ப்ரான் தானே, ஒரு மனுஷன் இருப்பான், அவன் எக்ஸ்ரே இருக்கான் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. சரி ஓகே ரைட், ஓகே எக்ஸ்ரே தானா? நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ரைட். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் கேஸ். ஸோ அக்வஸ்டிக்ஸ் லெசன் பார்க்கலாம். ராமு பையன் தானே? இல்லை அதாவது அவன் அதை போட்டுக்கலான்னு வந்திருக்கும், ஃபார் த சேஃப்டி கன்சர்ன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல கட்டாயமாக இருக்கணும். அங்கே வந்து இட் இஸ் நாட் அ நெசசரி ஒன் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ராமு பையனுக்கு அது நெசசரி இல்லை. கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்றது ஒரு ரூலாக இருந்திருக்கும் ரைட்? சரி ஓகே. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் கேஸ்? கேஸில் சவுண்டு போகிறப்ப ரொம்பலாம் யோசிக்காதீங்க. கேஸ்னால் என்ன அர்த்தம்? சிம்பிளாக யாருன்னு கூட வச்சுக்கலாமா? யார் இஸ் அ கேசியஸ் ஃபார்ம் ரைட்டா? யாருங்கிறது கேசியஸ் ஃபார்மா ரைட்? ஸோ அப்போ யார் அல்லது கேஸில் சவுண்டு போகிறப்ப என்னென்னலாம் இருக்கலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், டென்சிட்டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டும் இன்டர்லிங்க். ஃபஸ்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டும் இன்டர்லிங்க் எஃபெக்ட். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ் ரைட்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரைட்டா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட் ரைட்டா?
ரைட்டா? ஓகே. ஹென்ஸ் த வெலாசிட்டி டிக்ரீசஸ், டென்சிட்டி இன்க்ரீசஸ். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா டென்சிட்டி எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். அதனால தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட, டியூரிங் ரெய்னி சீசன் சவுண்ட் கேன் ட்ராவல் அ லாங் டிஸ்டன்ஸ். யூ கேன் ஹியர் சவுண்ட் லாங்கர் டிஸ்டன்ஸில் கூட மழை காலத்தில் கேட்க முடியும். வேரஸ் இன் ட்ரை கண்டிஷன் யூ கேனாட் ஹியர். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ஹியூமிடிட்டி அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு போய்ட்டு இதோட வரேன். அது ரைட். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்க்கலாம். இங்கே ஹியூமிடிட்டி இருக்கா? ஹியூமிடிட்டி அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அல்லது ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ரைட்? ஓகே. ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டினா என்னது? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் present, amount of water present in air. ஏரோட டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் லிட்டில் பிட் ஹையர், வேரஸ் ஏரோட டென்சிட்டி அதிகம், வேரஸ் வாட்டரோட டென்சிட்டி கம்மி. அப்போ வாட்டர் வேப்பர் ஏரில் இருக்கிறது தான் ஹியூமிடிட்டி. அப்போ ஹியூமிடிட்டி கூடுச்சுன்னா டென்சிட்டி குறையுது, டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு, டென்சிட்டி குறைஞ்ச ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். They both are interconnected, right? They both are interconnected. Third point, first point, interconnected. Effect of density, effect of humidity, கிட்டத்தட்ட interconnected. ரெண்டு ஒன்று கிடையாது, interconnected. சரியா? அப்போ புரிஞ்சுது. டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் velocity of sound in gas is directly proportional to the square root of temperature. Velocity is directly proportional to the square root of temperature. Temperature கூட 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 velocity கூட போகுது. டெம்பரேச்சர் கூட என்ன ஆகும்? நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்பான்ஸ் தள்ளி தள்ளி போய்டும். அப்போ டென்சிட்டி என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். டென்சிட்டி குறைஞ்சிட்டா வெலாசிட்டி கூடிடும். எல்லாமே இன்டர்கனெக்ட். நீ அப்படி கனெக்ட் பண்ணி படித்தேன்னா உனக்கு ஈஸியாக இருக்க போகுது எல்லாமே. சரியா? ஸோ அப்போ பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் என்னது? இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதை வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? வி ஹாவ் அ ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? VT. VTனா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஒரு டெசர்ட்டில் டெம்பரேச்சர் 48 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் என்னென்னு. அப்போ 48 டிகிரி செல்சியஸ். அப்போ V 48 டிகிரி அந்த டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும்? V0 ப்ளஸ் 0.61 T அப்படின்னு போடணும். V0ங்கிறது என்னது? இட் இஸ் அ velocity of sound at 0 degree Celsius. Velocity of sound at 0 degree Celsius. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 331 meter per second. It is a constant value. Plus 0.6 into என்ன டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் போட்டோன்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன பண்ணிவிடும்? சூப்பராக கிடச்சிருப்போம். ரைட்டா? நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. சேம் ஃபார்முலா. எஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கூட இருக்குது. எஸ். அடுத்து V0னா என்னன்னு சொல்லிட்டேன். V0 என்னது? velocity of sound in gas at 0 degree Celsius. அதோட வேல்யூ சொல்லிட்டேன். hence the velocity of sound changes by 0.61 meter per second. இது ஒரு முக்கியமான 1 மார்க். என்ன கேட்பாங்க அப்படின்னா, 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடு கூடும்? ரைட்டா? 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா எவ்வளோ வெலாசிட்டி கூடும்? 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஃபார் எவ்ரி 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ், ஃபார் every 1 degree Celsius rise, velocity increases by 0.61 meter per second. Right? 0.61 meter per second increase ஆகிட்டே இருக்கும். Right? The velocity of sound changes by 0.61 meter per second when the temperature changes by 1 degree Celsius. 1 degree Celsius போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஒரு டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிறப்பையும் 0.61 0.61 0.61 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதை நான் சொல்லிட்டேன். சரியா? ஓகே, சூப்பர். MVSAT ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி வந்துடும். நவம்பர் 5 வரும். நவம்பர் 5. ஸோ அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் நேற்றே நம்ம என்ன அப்படின்னா டே 3ல் நம்ம பார்த்துட்டோம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்கோவும் பார்த்தாச்சு. சரியா? திஸ் ஆல்சோ இதுதான் மெயினாக என்ன அப்படின்னா நம்மளோட முக்கியமான கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் என்ன அப்படின்னா கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் என்ன பண்ணணும்?
யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபிசிக்ஸில். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். ஸோ உனக்கு ஒவ்வொரு கொஷின் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன் டே ஓடி ஸ்கொயரில் எல்லா கொஷினும் உனக்கு வந்துடும். இப்போ நம்ம ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தோம், ரைட்டா? நம்ம ஆல்ரெடி செகண்ட் மிட்டம் போர்ஷன் எல்லாமே ஓரளவு பார்த்துட்டோம். உனக்கு செகண்ட் மிட்டம்க்கு என்ன ஹெல்ப் வேணும், ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் ஆல் த திங்ஸ் யூ வாண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்பேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துறேன், ரைட்டா? ஒரு 1 or 2 டேஸில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துறேன், ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின். வேறு என்ன வேணும்? வாட் ஆல்ஸ் யூ வாண்ட்? இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின், புக்கின் கொஷின் கேட்பீங்க. அடுத்து என்ன? புக்கின் கொஷின். அதுக்கப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த தடவை. 5th லெசனில் ப்ராப்ளம் இருக்குது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் லெசன்ஸ். இந்த தடவை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரியா? 8th ஸ்டாண்டர்டுக்கா? ஓகே. 2 மார்க் எகெயின் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, 2 மார்க் மொத்தமாக பயாலஜி படிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 மார்க் தான் படிக்கல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 மார்க் ஒரு தடவை பார்த்துக்கலாம், ரைட்டா? பயோ தனியாக பார்க்கலாம். ஓகே. அடுத்து ஆமாம், அதாவது ஆஃப்லைனில் போய் எழுதுனா கொடுத்துருப்பாங்க. சரியா? மேரத்தான். மேரத்தான் எப்படி? மேரத்தானில் என்ன வைக்கலாம்? மேரத்தான் என்னது? மொத்தமாக 7 சாப்டரா? இப்போ பயாலஜியில் 3, கெமிஸ்ட்ரியில் 2 5, ஃபிசிக்ஸில் 2 7, எல்லாத்துலேயும் புக் பேக் புக்கின் இது எல்லாமே என்ன இன்டர்னல் 1 மார்க். 1 மார்க் வந்து நம்ம வீக் குவிஸில் எழுத போகிறோம், ரைட்டா? 1 மார்க் வந்து வீக் குவிஸ் அப்கமிங் வீக். நெக்ஸ்ட் சண்டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன அப்படின்னா வீக் குவிஸ் இஸ் கோயிங் டு கம். வீக் குவிஸில் நம்ம புக் பேக் 1 மார்க்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். சரியா? ரைட். பயாலஜி திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஓகே ஓகே. மேரத்தான் வேணும். மேரத்தான் நம்ம ஏதாவது அப்கமிங்கில் ஏதாவது ஒரு சண்டே வி வில் டூ இட்ரா. பயாலஜி 2 மார்க் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அகெயின் வி வில் டூ த ரிவிஷன், ரைட்டா? பயாலஜி 2 மார்க் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம திருப்பி பண்ணலாம். எஸ், டுமாரோ மார்னிங் கிளாஸ் இருக்குது. இனிமேல் ரெகுலராக கிளாஸ் இருக்க போது நாளைக்கு காலையில் கார்பன் அண்ட் டேட்ஸ் காம்பவுண்ட்ஸ், ரைட்டா? காலையிலலாம் என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம பாடம் நடத்துறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நாளைக்கு காலையில் கார்பன் அண்ட் டேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். கார்பனும் அதன் சேர்மங்களும், ரைட்டா? கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? எஸ் எஸ், அப்கமிங்கில் கண்டிப்பாக ஆல்ரெடி முடிச்சிருந்தாலும் இப்போ திருப்பி பண்ண போகிறோம், ரைட்டா? ஓகே. சம் தான். சம் வந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம். கம்பல்சரி சம்ஸ் நிறையா இருக்குது இந்த தடவை. 4 சாப்டர்லேயுமே இருக்குது. நம்மளோட ஃபிசிக்ஸ் 4 சாப்டர்லேயுமே சம் இருக்குது. 4 சாப்டரில் இருக்குது சம்மையும் நம்ம பார்க்கணும். ஆனால் எங்கே முன்னாடி மாதிரி எவனும் வரவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா முன்னாடிலாம் நிறைய பேர் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம லைவுக்கு வருவீங்க, இப்போல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. யார் யார் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம நிறையா அக்வஸ்டிக்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயே இருக்குது. சொல்யூஷன்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். டயக்ராம் ஆல்சோ. டயக்ராம் குவார்ட்டர்லிக்கு நான் ஒரு டயக்ராம் PDF கொடுத்தேன், அதே மாதிரி இதையும் நம்ம கொடுத்துடலாம். எஸ், ஓகே மகேந்திரன், குட். சரியா? ரைட். ஐ திங்க் we have come to the end of the session. So we will do revision by tomorrow. நாளைக்கு காலையில் early morning 6 o'clock கிளாஸ் இருக்குது. அதுக்கு as usual எப்பயும் போல் வந்துடுங்க. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டடா, bye bye, see you.